முதல் சார்ஜ் ஷீட் சப்மிட் செய்யப்படுது சிபிஐனால. முதல் குற்றப்பத்திரிகை என்னைக்குன்னா மே 21, 2019 5 பேருக்காக இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, 20 பெண்களோட ஒப்பீனியன்ஸ் எடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து, அதாவது சபரிராஜன், சதீஷ்குமார், வசந்தராஜன், திருநாவுக்கரசு, மணிவண்ணன், இவங்க 5 பேர் மேலேயும் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னா, வழக்கில் தேடப்பட்டு வந்துட்டு இருந்த 3 பர்சன் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதாவது அந்த அதிமுகவோட சொந்தக்காரர் ப்ளஸ் பொறுப்பில் இருந்துன்னு சொல்லப்பட்ட A8 ஆன அருளானந்தம், A7 ஆன ஹெரான் பால், A6 பாபு, இந்த 3 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க மீது February 22, 2021 என்ன ஆகுதுன்னா செகண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக A9 அருண்குமார் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு August 14, 2021 அப்போ என்ன ஆகுதுன்னா தேர்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 23, 2024 சிபிஐ வந்து அடிஷ்னல் எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட அப்புறம் April 5, 2025 அன்னைக்கு அந்த 9 பேரிடமும் குவஷனிங் நடக்குது. அந்த இடத்துல அந்த விஷயம் எல்லாமே நடக்குது. இது எல்லாம் நடந்து இதனுடைய விளைவாக தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா May 13 இவங்களுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா